தமிழகத்தில் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளாத்திக்குளத்தில் மாணவி கொலை செய்யப்பட்டு 6 நாட்களாகியும் குற்றவாளி பிடிபடாதது தமிழகத்தின் அவல நிலை என சாடியுள்ளார். எல்லாத்தோட எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையான விஷயம், விளாத்திக்குளத்தில் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனது தாங்க. என்னால் தாங்கவே முடியல. அந்த அம்மா அழுகிற அழுகை 6 நாள் ஆகியும் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மிக அவல நிலை. அதனால் அது மட்டும் இல்லை, கள்ளச்சாராயத்துக்கெல்லாம் உடனே பணம் கொடுக்கின்ற அரசு 6 நாள் ஆகியும் எதையுமே அவங்களுக்கு கொடுக்கல. அதை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்டது. அதனால் இன்னைக்கு முதலமைச்சரின் நடவடிக்கை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மரண ஓலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா என்ன நடவடிக்கை, என்ன மனநிலையில் முதலமைச்சர் இருக்கிறார்? ஆணவத்தின் வெளிப்பாடு. எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு. Make India great again. மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.